இன்னைக்கு இலங்கையில மதரசாக்கள்ல வரலாறு 140 வருஷத்தை எட்டியிருக்கு. இலங்கையில் அரபு மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டு 140 வருஷம். 1884 முதலாவது அரபு மதரசா வெலிகமையிலும் புத்தளத்திலேயும் ஆரம்பிக்கிறாங்க. 2024 ஆகும் போது 140 வருஷம் நிறையுது. இந்த 140 வருடத்திலேயும் கேள்விப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக கூடியிருக்கிறது. 140 வருஷத்துக்கு இதுக்காக இத கையில எடுத்து பேஸ்புக்லயும் அங்கேயும் இங்கேயும் மதரசாவை மட்டம் தட்டினா நினைச்சுக்கோங்க, உங்களோட விரலை எடுத்து உங்களோட கண்ணிலே குத்தி கொள்றீங்க. எங்களுக்கு நாங்க குத்தி கொள்றோம். இதை கொண்டு யஹூதிக்கு நஷ்டமும் இல்ல, நசரானிக்கு நஷ்டமும் இல்ல, வேற பாத்தில இருக்கிறவனுக்கு நஷ்டமும் இல்ல. இவைகள்ல முன் பின்னானா எங்கட பின்னால வார சந்ததிகளுக்கு தான் நஷ்டம் என்கிற உணர்வு. ஒருத்தர் வீடு கட்டினாரா, அந்த வீட்டுல மூட்டை பூச்சி வந்திருக்குதுன்னு வீட்டை இடிச்சு போட்டாங்க. புத்திசாலித்தனமா இல்லை. அது போல வேலையை நாங்க செஞ்சிடக்கூடாது. வீட்டுல மூட்டை பூச்சி இருக்குதுன்னா மூட்டை பூச்சிக்கு மருந்து அடிக்கணும். எவ்வளவு கோடி காசு போகுது ஒரு வீட்டை கட்டுறதுக்கு. அதுக்குள்ள மூட்டை பூச்சி வருகிறது, அதுக்காக பில்டிங் உடைச்சி போட்டா எவ்வளவு பெரிய மடத்தனம். இது போலதான் ஒரு இடத்துல தவறு நடக்குது என்கிறதுக்காக அந்த இடத்தை நோக்கி எல்லாரும் சொல் வீச்சுகளையும் பீரங்கி பேச்சுகளையும் பேசி அந்த இடத்தை பலகீனப்படுத்தினோம்னா நஷ்டம் எங்களுக்குதான், வேற யாருக்கும் இல்லை. நஷ்டம் எப்ப உணர்வாங்க? நாங்க உணர மாட்டோம். நாங்க வாழ்றது எங்க அப்பா அம்மாட பார்த்து தானே. எங்க அப்பா தொழுதார், பாப்பட வாப்ப தொழுதார், அதை பார்த்து நாங்க தொழுகிறோம். அவங்க குர்ஆன் மசால போய் ஓதினாங்க, நாங்க அவங்கள சில மார்க்க விஷயங்களை கண்ணால கண்டோம், அதை ஃபாலோ பண்ணி அதை பின்பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்கட பிள்ளைகள் இருக்கிறாங்களே, பேர பிள்ளைகள், அவங்களோட தலையில தான் முளை போகுது. நாங்க இல்லாத காலம். ஒரு நாட்டில ராணுவம் இருக்குது, பாதுகாப்பு பிரிவினர் இருக்கிறாங்க. அவங்களும் மனிதன் என்ற வகையில சில தவறுகள் செய்யலும். தவறுகள் செஞ்சதுக்காக முழு பாதுகாப்பு பிரிவையும் கலைச்சி வீட்டுக்கு அனுப்பிவிட்டா என்ன ஆகும்?